பொணத்துக்கு முன்னாடி ஆடி பார்த்திருக்கேன். ஆனா இங்க ஒரு பொணமே வந்து ஆடிட்டு இருக்கு. பாட்டிக்கு ஒரு பாட பார்சல். மாப்பிள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கிளவி, உன்னை எப்படி கொரோனா விட்டு வச்சுது? பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீ பாக்கறதுக்குள்ள மாப்பிள்ளையே கிளம்பிடும். பிடிச்ச மாதிரி இருக்கணும். பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீ பல்லு கட்டினாதான் மாப்பிள்ள உன்னை பாப்பாரான். வணக்கம் ரவி. ஒருவேளை ஜெயம் ரவியா இருக்குமோ? ரவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரவி, தயவு செய்து வந்து காரியம் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு எனக்கு மருமக இருக்கிற மகா இருக்கிற நீங்க பயப்பட வேண்டாம். யாருடா அது ரவி? ஆயாவை லவ் பண்ணி ஏமாத்தினதே. சீக்கிரம் வந்து தொலைங்கடா. நான் வந்து உங்களை நல்லா பாத்துக்க, என்ன கூட்டிட்டு போய் நீங்க பல்லு கட்டினாதான் ரவி தாலி கட்டுவானா? ஓகேவா? மன்னவன் இல்ல, மண்ணுல புதைக்காம விட்டாங்க, அதான் தப்பு. என்ன பாட்டி, வெத்தலை பாக்கம் போட்டு பெண்ணுகிட்டே வர்றீங்க? இல்ல பாட்டு பாடுறீங்களா? மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர். போதை தர்மன் இல்ல, போதை தர்மன். தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் 15ஆம் அறிவு கிரந்த தருணம். அனாவசியமா பேசுறோம். இதுக்கு வீடியோ போட சொல்லி கொடுத்து தாய் வழிதான் தேடிட்டு இருக்கேன். விளக்கமாறு கழட்டி செவுனி அடிக்க வேணும். தகவலுக்கு நன்றி நாகம்மா. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எவன்டா அது எரும கண்ணுக்குட்டிய உள்ள ஆட வருது? மணியோ சை கலவென்று. என்னம்மா கருமாறி, இப்படி ஆடுதான் உருமாறி? பாம்பு சட்டையை கழட்டும் தருணம். சின்னஞ்சிறிய வண்ண பறவை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. என்னத்தை சொல்லுதம்மா? ஏண்டா, சின்ன சிறிய வண்ண பறவை என்ன சொல்லுதுன்னா எனக்கு தெரியல. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒழுங்கா இன்ஸ்டா விட்டு போயிடு அப்படின்னு சொல்றோம். மகமாயி மனசு வச்சா அந்த மகமாயி மனசு வச்சா நல்லாதான் இருக்கும். ஏன்னா உன்னோட வீடியோ எல்லாம் பாக்கணும்ல. அவங்க நினைச்சா உன்னோட வீடியோ எல்லாம் வர விடாம ஆக்குவாங்க. மங்களமாய் வாழ வைப்பாள். கருமாரி, இந்த தாத்தாவை டிக்கெட் போட்டு மேல தூக்கு. அந்த ஈஸ்வரியாய் இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் அந்த ருத்ராஜ கொட்டை இருக்கிற இடத்துல ஒரு குத்து குத்துனா முடிஞ்சது. அந்த கருமாறி கண் பார்த்து அந்த மகமாயி இருந்தா ஆனா உன்னை சீக்கிரம் கூட்டு போயிடுவா. அவ இல்ல, நீ எங்களை போட்டு சாவடிப்ப. அன்னியன் தாத்தா யமனிடம் மாட்டிக்கொண்ட தருணம். தாத்தாவுக்கு கொட்டை கலங்கிய தருணம். என்னடா தம்பி, தாத்தாவை டொலக்பூர் கூட்டு போறியா? ஒரு மாவீரன் போருக்கு குதிரையில் செல்வது போல் உள்ளார் தாத்தா. இனிமேல் எந்த பசங்களை பார்த்தாலும் இனிமேல் நாங்க இன்ஸ்டாகிராம் நோண்ட மாட்டோம். சைட் மட்டும்தான் அடிப்போம். இனிமேல் பட்டன் போன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். லவ் பண்ண மாட்டோம் என்று எவன்டா ஆயாவுக்கு கவுன் போட்டு விட்டதே? உளமாற உறுதி கூறுகிறோம். இனிமேல் எந்த ரீல்ஸ் பார்த்தாலும் உங்க ரீல்ஸ் பார்க்க மாட்டோம் என்று உளமாற உறுதி கூறுகிறோம். பேத்தி இருக்கிற காலத்துல கிழவிக்கு காதல் தேவையா? அங்க பேரம்பேத்திக்கு ஆய் கிழவு யாரும் இல்லையா? ஓடி போய் ரீல்ஸ் பண்ணாம ஹெல்ப் பண்ணுப்போ. சிம்ரன் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்ட தருணம். நல்ல முயற்சி, ஆனா நல்லா இல்ல. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், புதைக்காதீங்கடா, எரிச்சிடுங்கடான்னு.
அறையில போக வேண்டியதெல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. அட ஒரு இடத்துல நெல்லுமா மூஞ்சி சரியா தெரியல. அவதார் படம் ஷூட்டிங்கில் ஓடி அவதார் போலீஸ் வலைவீச்சு. இப்படிக்கு உங்கள் பாலிமர் நியூஸுக்காக உங்கள் வேல்ராஜ். தொடர்ந்து இனிப்பில் இருந்த வேல்ராஜ், என் பிளாக் பேர்ட் கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லு. என்னடா ஜாக்ஸ் பார சின்னுங்கிறான் ஓவரா? கப்பல் இல்லாத கேப்டன் கூட எங்களால இருக்க முடியாது. ஜாக்ஸ் பார உங்க முடிய பாதி காணோம். இந்த உலகத்துக்கு என்னதான்டா சொல்ல வர? தாயொலி நடந்துகிட்டே இருக்கியே. இந்த குச்சி எங்கேயுமே நிக்காதாடா. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், வருத்தப்படும் பெரியவர் சங்கம். என்ன மாப்பிள்ளைக்கு பவுடர் வேணுமா? ஏண்டா பால் டாயில் குடிக்கிற வயசுல பவுடர் வேணுமா? மாப்பிள்ள பவுடர் கூட எடுத்துட்டு வரலையா? சிவகார்த்திகேயன் எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. எங்க அண்ணன் நடிப்பு பாரியா. ஆள போறான் தமிழன், பேல போறான் தமிழன். உள்ள எறும்பு கடிச்சிருச்சு போல. நீ அட்டை பொறுக்கி என்னடா வீடியோ பார்த்தானா இவன் கடிக்க வரான்? அம்மா குப்பை பொறுக்கி வண்டியில் பயணம் செய்த போது வலிப்பு வந்த தருணம். தன்னைத்தானே மைக்கேல் ஜாக்சன் என்று நினைத்த தருணம். ஈமக்கோழி முட்டை பழம் என்ற தருணம். முட்டை கலக்கி இல்ல, நண்டு ஆம்லேட்டு. எங்கம்மா கடிச்சாரு தாத்தா? தாரப்புள்ள கால் கழுவுற வயசுல காதல் கேக்குதா? சொல்லி கூவன் தாத்தா மைண்ட் வாஷ் ஒண்ணுக்கு வருதேன்னு இம்பார்ட்டன் தப்பாடா. சேவல் குழம்புல கொதிக்கிறதே. அந்த மனுஷனை நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி இதெல்லாம் பண்றீங்க ஆயா. இந்த தாத்தா வயல பள்ளி இல்லடா. இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத. பிதாமகன் படத்துல வர விக்ரம் மாதிரியே இருக்கான். உனக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். எவன்டா அவன்? பிதாமகன் கேட்ட போட்டு சிங்கம் சின்ன ரிக்ரேட் பண்ண ஐடியா கொடுத்தது. லாரிக்கு ரிவர்ஸ் பகறார் போல.